சின்ன கேப் ஃபில் பண்ண தான் படித்தேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சந்திரகுப்தா, கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. சில ரகசியங்கள் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ஒரு கிரண் பாய் சார் சொன்ன வகையில் கேபினெட் அப்படிங்கிறது முதல் ரகசியம். உங்களுக்குன்னு ஒரு 10 பேர் உருவாக்குங்க. ரெண்டாவது ரகசியம், அந்த 10 பேரையும் 10 பேரை உருவாக்குங்க. 100 பேர் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் லட்சாதிபதி. இது எனக்கு கிடைச்ச முதல் ரகசியம். எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்ட்டு எதிர்பார்த்து போகாதீங்க. முக்கியமான ரகசியம் அதை விட எல்லாரும் மறுப்பாங்கங்கிறத எதிர்பார்த்து போங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், நெட்வொர்க் பற்றி நிறையா தவறான புரிதல் இருக்குது. ஃபோனில் மெமரி ஃபுல்லாக இருந்தால் நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அந்த முதல்ல அந்த தவறான புரிதல்களை சரியான எவிடன்ஸ், அவர் சொன்னபடி நிறைய எவிடன்ஸ் கேதர் பண்ணி அந்த கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்தா தான் நெட்வொர்க்கிங் பற்றிய சரியான புரிதலை எடுத்துகிட்டு போக முடியும். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏன் நெட்சர்ஃபில் இருக்கணும், ஏன் நெட்சர்ஃப் வித்தியாசம், மற்ற நிறுவனங்களோட ஏன் நெட்சர்ஃப் வித்தியாசம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் மட்டுமே நெட்சர்ஃபை நோக்கி பலரையும் பயணிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் சதீஷ் சார் சொன்ன மாதிரி அறிந்து இதனை இவன் செய்வான் என்று அறிந்து அதனை அவன் கண் விடல், இது முக்கியமான விஷயம். அப்புறம் நட்டுபாய் சார் சொன்ன மாதிரி டெய்லி ஒன் சேல், இதெல்லாம் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். நன்றி. Yeah.